சேகர் பாபு அண்ணன் எந்த கட்சி தான் வந்தவர்? பரம்பரை திமுகவா? அப்போ அதிமுகல இருந்து வந்த சேகர் பாபு அண்ணனை திமுகங்கிற மலைப்பாம்பு அதிமுக இருந்த சேகர் பாபை விழுங்கியதுன்னு சொல்லாமா? இந்த முழுங்குறது, திருடுறது, முளமாரித்தனம் பண்றது இதெல்லாம் இவங்களுக்கு வாடிக்கை. நான் ஒரே கேள்வி, இவன் எதுக்கு நம்ம எம்எல்ஏ ஆகணும்? திமுக எதுக்கு ஆட்சி கொண்டு வந்தோம்? ஒரே விஷயம், உன் கடமையை செய்யடான்னு சொன்னா கடமையே இருக்கான். கடமையை செய்யாத இவன் கண்ணிய குறைபாடு நடந்து கொள்ள கூட இவர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு எங்களை குறை சொல்றது என்ன மேடம் அர்த்தம் இருக்கு? மக்களை காப்பாத்தி இவர் கீழ்ச்சிட்டாரு. இவர் எதுக்கு ஆட்சி கொண்டு வந்தோம்? மக்களை காப்பாத்துற வேலையை விட்டுட்டு யார் கட்சி எப்படி போனா இவருக்கு என்ன? பெரியார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிதான். பெரியார் அதை பண்ணார், இதை பண்ணார், என்ன பண்ணாருன்னா பெபேன்றாங்க. நான் திருப்பி உங்களுக்கு கேட்கறேன், ஐயா நெஞ்ச நிமித்தி வராருல, நெஞ்ச நிமித்தி வந்து நான் இதை பண்ணிருக்கேன்னு சொல்றாருல்ல, என்ன நீங்க சொல்லுங்களேன். நீங்க தானே மேடம் பப்ளிக். இதேதான், இந்த மௌனம் தான் பப்ளிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு. மௌனம் தானே, சொல்லுங்கப்பா. மௌனம் இல்ல சார், அவர் பண்ணது எல்லாமே சொல்றாரு. இந்த 4 வருஷத்துல என்ன பண்ணது, என்னென்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கோம், என்ன மாற்றம், ஏமாற்றம். நான் கேட்கிறேன், நோட்டீஸ் தூக்கிட்டு வீடு வீடியோ போறீங்களே, இப்போ ஓரணின்னு உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் கொடுத்தாச்சு. 6 மாசம் நோட்டீஸ் பீரியட். வேலையை விட்டு போவாங்க, இந்த ஆட்சி விட்டு போவாங்கன்னு பார்த்தா நோட்டீஸ் பீரியட் கொடுத்தவங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா? எழுதும்போது சிரிச்சிருப்பாங்க கேள்வி எழுதுறவனே. இவ்வளவு வேலையை பார்த்துட்டு நம்ம கூச்சமே நம்ம கேட்கறோமே. அதான் அந்த கவுண்டமணியன் படத்துல வர மாதிரி, இனிமே நீ வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன, அந்த கதையா ஒண்ணுமே செய்யாம ஊரை சுத்தி வந்துட்டு 4.5 வருஷம் மக்களை அங்கேயும் இங்கேயும் சுத்த விட்டுட்டு என் நெஞ்சத்தில் இருக்கீங்கன்னா முதலமைச்சர் ஒன்று ஓரணியில் தமிழ்நாடு என்ன அணி, என்ன அணின்னு கேட்கிறார். என்ன அணி நீ பிடிங்கிட்ட? தமிழ்நாடுக்கு பிடித்த சனி நீ அணியை பத்தி பேசலாமா? ரிப்போர்ட்ஸ் நம்ம நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜக இளைஞரணி வழக்கறிஞர் ஹரிஹரன் ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாஜகன்ற மலைப்பாம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை முழுங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருக்காரு. உண்மையாகவே பாஜக அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா? பாம்பு, இந்த ஸ்னேக் பாபுன்னு வாங்க பாருங்க, அந்த மாதிரி இன்னைக்கு நகைச்சுவை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் ஒண்ணுமோ அவங்களாம் திமுக தான் இருக்காங்க. அவங்க காமெடி சேனல் மட்டும் வச்சு இல்லை, காமெடின்ற முறையில் கட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க. சேகர் பாபு அண்ணன் எந்த கட்சி தான் வந்தவர்? பரம்பரை திமுகவா? அப்போ அதிமுகல இருந்து வந்த சேகர் பாபு அண்ணனை திமுகங்கிற மலைப்பாம்பு அதிமுக இருந்த சேகர் பாபை விழுங்கியதுன்னு சொல்லாமா? பேசுறதுன்னா என்னத்தையோ ஒரு பேசுறது, மைக்கு கிடைச்ச உடனே எதையோ ஒரு பேச வேண்டியதுதான். அதுவும் கடந்த காலத்தை சேகர் பாபு அண்ணன் பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா, கால் நகம் முளைச்சதுலேருந்து தூங்கி எழுந்த உடனே என்னென்னமோ ஒரு வசனன்ற பேர்ல அருவருக்கத்தக்க பேச்சை தான் அண்ணன் சேகர் பாபு பேசிட்டு இருக்கிறாரு. அறநிலையத்துறையில் இவர் கழட்டியது என்ன? அறநிலையத்துறை என்கிற டிபார்ட்மெண்ட்டை கொடுத்ததுல இருந்து இவர் செய்த ஒரே ஒரு நற்பணி என்ன? இந்து சார்ந்த துறையில மந்திரியா இருந்துகிட்டு ஒரு மேடை ஏறின உடனே வேற ஒரு பேரை சொல்லி கத்துவது. அதாவது மற்ற மதங்களுக்கு நீ விசுவாசமா இருக்கிறத பத்தி எனக்கு தப்பு இல்லை, எல்லா மதத்தையும் ஒன்றா பாருங்க. ஆனா இந்து கோயில்களுக்கு குடைமுழுக்கு பண்ணுவதே பெரிய சாதனை போல இன்னைக்கு நாங்கெல்லாம் வலியுறுத்ததின் பேரு தான் இன்னைக்கு அதெல்லாம் நடக்குது. துறை ரீதியான வேலைகளை எந்த மந்திரி செய்யாம முதலமைச்சரை புகழ் பாடுறது, யாரு முழுங்கன்னா இவருக்கு என்ன? எங்க பணத்தை முழுங்கிட்டு இல்ல, எங்க பணத்தை முழுங்கிட்டு சுத்தி சுத்தி வராங்களே, யாரு முழுங்கன்னா இவங்களுக்கு என்ன? இந்த முழுங்குறது, திருடுறது, முளமாரித்தனம் பண்றது இதெல்லாம் இவங்களுக்கு வாடிக்கை. நீங்க ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கோம். இப்ப நான் கேட்கிறேன், இப்ப திமுக இவ்வளவு கூட்டணி கட்சி இருக்கு, அவங்களுக்கு தனி கொள்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இருக்கா இல்லையா மேடம்? தனி கட்சி கூடி இருக்குல்ல, இருக்கா இல்லையா? அப்ப அவரை யாரு முழுகிறதா? கூட்டணின்னு வரும்போது இவங்க ஏன் இவ்வளவு பெரிய ஒரு சலசலப்புக்கு ஆளாகிறாங்க? நாங்க ஒண்ணு இல்லாத கட்சின்னு சொல்றீங்க, ஏடிஎம்கே அது ரொம்ப ஆட்டம் கண்டு போயிருக்குன்னு சொல்றீங்க. ஏன் இவ்வளவு பயம்? எந்த இடத்துக்கு போனாலும் அதிமுக பாஜக கூட்டணியை வந்து இவங்க ஒழுங்கா சேரல, ஜோசியம் பாக்குறீங்களா நீங்க? இந்த கட்சி 2026 இருக்கிற இடமே தெரியாது, தேடுற நிலைமை வரும் அதுக்கு அடுத்து அப்படின்ற மாதிரி சொல்லி இவரே இருக்கிற இடம் எங்கன்னு தெரியல. திடீர்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வீட்லயே இருக்கிறாரு, தொகுதி பக்கமே போறதில்ல, மக்கள்லாம் ஒரே கம்ப்ளைண்ட். நான் என்ன சொல்றேன், இவங்க யாரு ஜோசியம் பாக்குறதுக்குன்னு கேக்குறேன். எங்க இருக்கோம் இல்ல, நீ எப்படி அப்படியே எலெக்ஷன் அப்ப பாப்ப, ஜெயிக்கலாம் பரப்ப. ஆனா பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியாலும் மக்களை மறப்போமா? மறக்கிற இவன் எங்க, மக்களை மறக்காம இருக்க நாங்க எங்க மேடம்? அதாவது மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டான். இன்னைக்கு மக்கள் எல்லாம் கிளவரானவனே இவன் ஃபியராக ஆரம்பிச்சிட்டான். திமுக காரனுக்கு எங்க போய் எதை பேசணும் என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. இதேதான் சார் அவர் சொல்லியிருக்காரு, மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க, அவங்க எப்படின்றது அவங்க 2026 தேர்தல்ல காட்டுவாங்க அப்படின்ற. நான் ஒரே கேள்வி கேட்கிறேன், இவன் எதுக்கு நம்ம எம்எல்ஏ ஆகணும்? திமுக எதுக்கு ஆட்சி கொண்டு வந்தோம்? ஒரே விஷயம், உன் கடமையை செய்யடான்னு சொன்னா கடமையே இருக்கான். கடமையை செய்யாத இவன் கண்ணிய குறைபாடு நடந்து கொள்ள கூட இவர்கள்லாம் சேர்ந்து கொண்டு எங்களை குறை சொல்றதுல என்ன மேடம் அர்த்தம் இருக்கு? அதாவது இன்னைக்கு இல்ல
பட்டி தொட்டி எல்லாம் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. நாங்க பட்டையை கிளப்பினோட இங்க இருக்கக்கூடிய சொட்டைகளுக்கு எல்லாம் இன்னைக்கு வேர்க்கக்கூடிய வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு. பாவம் திமுக காரங்களுக்கு இன்னைக்கு ஏடிஎம்கே நடத்தக்கூடிய அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு பேரணி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, உன்னால உன் கட்சியவே காப்பாற்ற முடியல, நீ எங்க இந்த தமிழகத்தை காப்பாற்ற போற? மக்களை காப்பாத்தி இவர் கீழ்ச்சிட்டாரு. இவர் எதுக்கு ஆட்சி கொண்டு வந்தோம்? மக்களை காப்பாத்துற வேலையை விட்டுட்டு யார் கட்சி எப்படி போனா இவருக்கு என்ன? மக்களை காப்பாத்தினால தானே நெஞ்ச நிமித்தி நான் சொல்லுவேன், நான் வந்து தமிழகத்தை மீட்டிருக்கேன், உங்ககிட்ட இருந்து நான் தமிழகத்தை காப்பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது எதுவும் பண்ணாம எப்படி சார் சொல்ல முடியும்? அப்படி என்ன பண்ணிருக்காங்க? எல்லாம் பண்ணதானே சொல்றாரு. என்ன பண்ணிருக்காங்க? என்ன வந்து பேசுங்க அந்த மாதிரி. இல்ல பெரியார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிதான். பெரியார் அதை பண்ணாரு இதை பண்ணாரு. என்ன பண்ணாருன்னா பெபேன்றாங்க. நான் திருப்பி உங்களை கேட்கறேன், ஐயா நெஞ்ச நிமித்தி வராருல, நெஞ்ச நிமித்தி வந்து நான் இதை பண்ணிருக்கேன்னு சொல்றாருல்ல, என்ன நீங்க சொல்லுங்களேன். நீங்க தானே மேடம் பப்ளிக். இதேதான் இந்த மௌனம் தான் பப்ளிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு. மௌனம் தானே சொல்லுங்கப்பா. மௌனம் இல்ல சார், அவர் பண்ணது எல்லாமே சொல்றாரு. இந்த 4 வருஷத்துல என்ன பண்ணது, என்னென்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கோம், என்ன மாற்றம், ஏன் மாற்றம், என்ன பண்ணாரு சொல்லுங்க. உங்களை ரோட அலைய விட்டு வேலை வாய்ப்பு இல்லாம சுத்த விட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பண்ணி இன்னைக்கு நிம்மதியா இருந்த மாநிலம் நிம்மதியற்று போச்சு. இதுக்கு யார் பதில் சொல்லுவா? நான் என்ன கேட்கிறேன், நோட்டீஸ் தூக்கிட்டு வீடு வீடே போறீங்களே. இப்ப ஓரணின்னு உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் கொடுத்தாச்சு, 6 மாசம் நோட்டீஸ் பீரியட். வேலையை விட்டு போவாங்க, இந்த ஆட்சி விட்டு போவாங்கன்னு பார்த்தா நோட்டீஸ் பீரியட் கொடுத்தவங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் பாய் நில்லுங்க பாய் டப்பிங் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து ஒரிஜினல் வாய்ஸா பேச ஆரம்பிச்சாங்க. அம்மா இருங்கம்மா, ஒரிஜினல் டப்பிங்ல விடுங்க, அந்த கதையை முடிச்சிடறேன். அங்கங்க போய் நோட்டீஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. திடீர்னு பாய்னு ஒரிஜினல் பாய் திரும்பி பாய் ஸ்டாலின்ன்றாரு. ஆக பாய்னு சொல்லி சிறுபான்மை மக்களை ஏமாற்றி அந்த பாய்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு திமுகவுக்கு பாய் சொல்லக்கூடிய காலம் வந்துருச்சு மேடம். எத்தனை நாள் ஏமாத்த போறீங்க? நான் கேட்கிறேன், நோட்டீஸ் கொடுக்கறது நீ எதிர்க்கட்சியே, நீ உங்களுக்கு இது வரலையா, உங்களுக்கு அது வரலையா, எங்களுக்கு ஒண்ணுமே வரல, என்னைக்குமே வராத நீ இன்னைக்கு வந்து அது வந்துச்சா இது வந்துச்சா, ஏய் நீ எப்பயா வந்த அப்படின்னு பொதுமக்கள் நீ கேட்கக்கூடிய கேள்வி இருக்கு மேடம். கேள்வி கேட்கிற தகுதி இருக்கா? நான் ஒரே கேள்வி கேட்கிறேன், 6 கேள்வி கேட்கறாங்களா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வாக்குறுதி கொடுத்தியே, கொடுக்கும் போது அப்படியே மக்களை சொக்க வச்சு ஆஹா அற்புதம், அப்படியே சிலிண்டருக்கு மானியம், பெட்ரோல் விலை குறைவு, நீட்டு ரத்து, பழைய ஓய்வூதியம், ஆசிரியருக்கு நிரந்தர வேலை, என்னென்ன கதையெல்லாம் சுட்டுட்டு கேட்டதுக்கு பதில் இரு தாயி, கேட்டதுக்கு பதில் இவ்வளோதையும் சொன்னிய கேள்வி. நான் பதிலுக்கு ஒரே கேள்வி கேட்கிறேன். உன் வாக்குறுதியை பார்க்கும்போது சொக்க வைத்த மக்களை இன்னைக்கு சிக்க வச்சுட்டியே, இது எங்க போய் சொல்றது? நீ என்ன வாக்குறுதியை நிறைவேற்றுன? இதை கேளுங்களேன் சார். எல்லா கட்சியுமே வாக்குறுதி அப்ப நிறைவேற்றாங்களா? அவங்க சொல்ற வாக்குறுதியை வந்து எல்லாமே ஆளும். இது நல்ல கதையா இருக்கு. திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்காரு, யாராலையும் 100க்கு 100 வந்து வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. 100க்கு 100 ஒரு பையன் வாங்கலன்னா பரவாயில்ல, 0 மார்க் வாங்குவியா நீ? பார்டர் பாஸ் ஆகணும்ல. 70க்கு மேல எடுத்திருக்கோன்றது அமித்ஷா அவர்களுமே சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து சொல்லி என்ன திட்டம், ஒரு 10 திட்டம் நீங்க கடன்னு சொல்லணும். நீங்க அவங்க பண்ணிருக்காங்கன்றீங்களா சொல்லுங்க. அமித்ஷா அவர்கள் தான் தவறா பேசியிருக்காரு அந்த மாதிரி. ஏங்க ஒன்றிய அரசு அமித்ஷா தவறு, காசு கொடுக்கல, அடுத்து போதும் சுத்தி வந்தத ரீல் அந்து போச்சு. அடுத்து நீ பண்ணது என்ன சொல்லு, சொல்ல மாட்டேறிய. எவ்வளவோ திட்டங்கள் கொண்டு வந்த. ஐயோ எவ்வளோலாம் இல்லை. இன்னும் திமுக கார மேடையில சிக்கி தவிப்பது போல இன்னைக்கு சகோதரர் சிக்கிக்கிட்டீங்க. காரணம் எதுவுமே இல்லை. இல்லாத ஒன்று இருப்பது போல எத்தனை நாள் காட்டுறது? அந்த ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா 6வது ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க, பாத்தீங்களா? அது என்னன்னு அதையும் பார்க்கல. நீங்களே சொல்லுங்க சார். கேளுங்க. மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா? எழுதும்போது சிரிச்சிருப்பாங்க கேள்வி எழுதுறவனே. இவ்வளவு வேலையை பார்த்துட்டு நம்ம கூச்சமே நம்ம கேட்கறோமே. அதாவது அந்த கவுண்டமணியன் படத்துல வர மாதிரி, இனிமே நீ வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன, அந்த கதையா ஒண்ணுமே செய்யாம ஊரை சுத்தி வந்துட்டு 4.5 வருஷம் மக்களை அங்கேயும் இங்கேயும் சுத்த விட்டுட்டு என் நெஞ்சத்தில் இருக்கீங்கன்னா, 4.5 வருஷம் வஞ்சத்துல வச்சது யாரு? மக்களை 4.5 வருஷம் வஞ்சத்துல வச்சது யாரு? இன்னைக்கு வந்து என் நெஞ்சத்தில் இருக்கீங்கன்னு சொன்னா தப்பு இல்லையா? நகைச்சுவை இருக்கா இல்லையா? புள்ள பிடிக்கிற மாதிரி அங்கங்க தெருக்கு 4 பேர் நின்றுட்டு இருக்காங்க. முதலமைச்சர் ஓரணியில் தமிழ்நாடு என்ன அணின்னு கேக்குற. என்ன அணி நீ பிடிங்கிட்ட? தமிழ்நாடுக்கு பிடித்த சனி நீ அணியை பத்தி பேசலாமா? தினுசா மக்களை தேடி முதல்வர், நான் முதல்வன், என்னது இது? ஏன் ஃபேன்சி பேர் வைக்கிறிய? பேர் வச்சியா? அதுக்கு சோறு வச்சியா? அந்த கதை போல இன்னைக்கு எல்லா திட்டமும் வருது. திட்டத்தினுடைய செயல்பாடு, திட்டத்தினுடைய மக்களை சென்ற அந்த விகிதாசாரம் சொல்ல முடியுமா? நீங்க திட்டம் நீங்களும் போடலாம், நானும் போடலாங்க. திட்டம் போட்டு ஏமாத்துறதா இவன் திட்டமே. 70 வருஷமா இருக்கான். நீ என்னையா செஞ்சேன்னு கேளுங்க. உன மேடையை போட்டு வாடகை வாய்கள் எல்லாம் இன்னைக்கு கள்ள மௌனத்துல இருக்காங்க. வாடகை வாயெல்லாம் துடிக்கிறான், கத்திட்டு கிடந்தான் போன ஆட்சியில. இப்ப பொத்திக்கிட்டு இருக்கான். இதை ஒரு பாவரனா கேட்போமா மாட்டோமா? கட்சிகள்லாம் விட்டுருங்க. சும்மா உனக்கு 1000 கொடுத்து 2000 கொடுத்து புடிச்சு போச்சு கேட்டு. இதை தாண்டி சொல்லியான்னு சொன்னா, அப்பாவை பற்றி புள்ள புகழ் பாடுவதும், பிள்ளையை பற்றி அப்பா புகழ் பாடுவதும், மந்திரி சபையில என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுல இன்னைக்கு மந்திரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதாவது கேலி கூத்து.
இன்னைக்குதான் தில்லுமுள்ளு தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்கிறான். மக்கள் எல்லாம் வீதியில விட்டான். இப்ப இவன் தான் இப்பதான் வீதிக்கே வரான். 4.5 வருஷமா வீதியில தெரியும். அப்படியே திரிஞ்சு வரும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொதுமக்கள்ல இருந்து வேலை செய்யற பட்டதாரிகள் முதற்கொண்டு முதியோர்ல இருந்து ஓட்டுநர்ல இருந்து நடத்துறதுல இருந்து எல்லாம் ரோட்ல நின்றுந்தோம். வீதியில நின்ன நாங்களே எங்களை இப்பதான் வீதிக்கு இறங்கி வந்து பாக்குறோம். இப்பதான் ஞானோதயம் பிறக்குது உங்களுக்கு. 4 வருஷம் எங்க இருந்த எதுங்க திடீர்னு என்ன ஞானோதயம் பிறக்குது? அவங்களதான் கேட்கணும் தாயி. சொல்றீங்க இவ்வளவு குறைகள் சொல்றீங்க. இப்ப நீங்க பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சிருக்கு. நீங்க ஆட்சிக்கு வந்து இந்த குறை எல்லாமே வந்து நிவர்த்தி செஞ்சிருவீங்க. ஏங்க இந்த குறையான இந்த கரையான ஆட்சியில இருந்து நம்ம மக்களை விடுபடணும். இப்ப எடப்பாடி அவர்களுமே சுற்றுப்பயணம் போறாரு. எல்லா வாக்குறுதிகளும் கொடுத்துட்டு வராரு. அந்த வாக்குறுதி எல்லாமே வந்து இப்ப 2026 தேர்தல்ல ஜெயிச்சிட்டாருன்னா நிறைவேற்றுவாரா? எங்களை திமுக நினைச்சுக்கிறீங்களா? சொல்லுங்க சார். கட்டாயம் நிறைவேற்றுவோம். திமுக மாதிரி வாய்ஸ் விடாதா? வாய்ஸ் ஜோக்கா இல்ல சும்மா இந்த ஒரு இது கொடுத்துட்டு சாரி சார் கேன் யூ அட்ரஸ் அமெரிக்காவான்னு ஒருத்தன் கேட்பான் பாருங்க. இந்த வடிவல் காப்பில அந்த மாதிரி சும்மா எழுதி கொடுத்து மக்கள்கிட்ட கொடுத்து ஏமாத்துற வேலையா வேலை சொன்னா செய்யணும் மேடம். அக்கௌண்டபிலிட்டி எடுத்து போனாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் வள வரும். போய் பட்டி தொட்டியெல்லாம் மக்களை பார்க்குறோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை என்ன சொல்லணும் தெரியல. ஒரு கடத்துக்கு மேல மதவாத கட்சி. அதிமுகவுக்கு வந்தா அது ஒரு கடத்துக்கு மேல சொல்லணும் தெரியல. கட்சியை குழப்பத்துல இருக்கு. நீ தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. இங்க மத அரசியலை தூண்டும் மதவாத அரசியல் செய்வது திமுக, ஜாதி அரசியல் செய்வது திமுக, ஏழை பணக்காரன் பாகுபாடு பார்த்து அரசியல் செய்வது திமுக. ஒரு லேடி வருது, அது கட்சியில் இருக்கக்கூடிய லேடி நினைக்கிறேன் திமுக. உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தது யாரு? சூரியன் கட்சி. உங்களுக்கு வந்து தாய்மான திட்டம் கொடுத்தது யாரு? சூரியன் கட்சி. உங்களுக்கு காலை உணவு கொடுத்தது யாரு? சூரியன் கட்சி. அப்படின்னு 10 சொல்லுது. அந்த அம்மாவுக்கு நான் சொல்ல விரும்புறேன், திமுக காரங்களுக்கே சொல்ல விரும்புறேன், கூட்டத்துக்கு 200 ரூபாய் கொடுத்த கட்சி சூரியன் கட்சி. கொத்தடிமைகளை உருவாக்கும் கட்சி சூரியன் கட்சி. இந்த சூரியன் கட்சியால தமிழகம் பெற்ற வெளிச்சம் என்ன? சூரியன் கட்சியால சுழிதையாவ நிக்கிறோம் தமிழர்கள். பொதுவா மேடம் ஒரு ஓரணியில் திரும்பவும் கொடி பிடிச்சு ஒரு மந்திரி பாடினே வர்றாரு. மக்களை காக்க, மானத்தை காக்க, மொழியை காக்க. யாற்றிருந்து மேடம்? யாற்றிருந்து? இன்னைக்கு மக்களை யாற்றிருந்து காக்கணும், தன்மானத்தை மானத்தை யாற்றிருந்து காப்பாற்றணும், மொழியை யாற்றிருந்து காப்பாற்றணும். இவங்கிட்ட இருந்துதான். அதான் ஒரு இது சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க. இந்த பாஜகவும் அதிமுகவும் குழி தோண்டி போச்சிருச்சு நம்மளுடைய உரிமைகள் எல்லாம். குழி தோன்றவனே சொல்லாம அதே போலதான் இதுவும் மானத்தை காக்குறத பத்தியும் மக்களை காப்பதை பத்தி திமுக காரன் பேசலாமாங்க? இன்னைக்கு மக்கள் மானங்கட்டு தெரிகிறோம்னா அது காரணம் யாருங்க? 500க்கும் 1000க்கும் அந்த நோட்டுக்கும் பேனாவிற்கும் அந்த புடவைக்கும் கொலுசுக்கும் நிக்கிறது யாரு? அதை நிக்க வைக்க நிலைமை வச்சது யாரு? திமுக காரன் தானே மேடம். 1000 கோடி ஆட்டையை போட்ட சின்னம் உதயசூரியன், விஞ்ஞான ஊழலை செய்த சின்னம் உதயசூரியன் சொல்லிட்டே போலாம் மேடம். குடும்பத்தை மட்டுமே கும்மாளம் அடிக்க வைக்கும் சின்னம் உதயசூரியன். அதாவது ஒரே ஒரு ஃபேமிலி மேடம். அந்த ஒத்த குடும்பத்தால நீங்க மொத்த குடும்பம் என்னவா இருக்கும்? நம்ம அறிவார்ந்த சமூகம் யோசிக்குமா யோசிக்காதா? படிச்ச சமூகம் இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு வாக்களிக்கிற நிலைமையில இருக்கும். நம்ம எல்லாம் யோசிக்கணுமா கூடாதா? யோசிக்கணும் தான். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களே கொண்டு வந்த ஒரு தலைவர், அவரையே நீங்க வந்து வெளியே அவருக்கும் துரோகம் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், வேற என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டு. யாருக்கு துரோகம் பண்ணு? யாரு சொன்னது? ஸ்டாலின் அவர்கள் தான் கேட்கிறாரு. எடப்பாடி அவர்கள் உங்களை கொண்டு வந்த ஒரு தலைவரை வந்து வெளியே அனுப்பிட்டீங்க. உங்களை நம்பி வந்தவரை தொண்டர்களையும் ஏமாத்திட்டீங்க. எல்லாரும் ஏமாத்துறதுக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இபிஎஸ் அவர்களை பார்த்து கேட்கிறாரு. ஓபிஎஸ் ஏமாத்துறத பத்தி, சூழ்ச்சியை பத்தி, சுயநலத்தை பத்தி, நயவஞ்சகத்தை பத்தி ஸ்டாலின் என்ன பேசலாமா? அவங்க குடும்பத்துல என்ன நடக்குது தெரியுமா மேடம்? உலகத்துக்கே தெரிஞ்ச வெளிச்சம் அது. அதாவது ஒரு திருட்டுத்தனத்தை பண்ணிட்டு அதை சாமர்த்தியத்தனம் பேசக்கூடிய கட்சி திமுக. இன்னைக்கு அவங்க அண்ணன் என்ன நிலைமையில இருக்காரு? பல் இருக்கா? இவங்களுக்குள்ளேயே அவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் தப்பா பேசுறது, துரோகத்தை பத்தி பேசுறது, மக்களுக்கு 4.5 வருஷமா என்னையா பண்ணுன்னு கேட்டா பேச தெரியாம எதையோ சுத்தி மடைமாற்றக்கூடிய வேலையை ஏன் பண்றீங்க? தமிழகத்தையே அடகு வச்சுட்டாரு. இதே மாதிரி எங்களுக்கு 100 அதிமுக 100 அண்ணாமலை வந்தாலும் எங்களை அசைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சேகர் பாபு வந்து சொல்லியிருக்காரு சார். 2026 தேர்தலில் பாப்பீங்க இதுக்கெல்லாம் பலன்ற மாதிரி. பாவத்தை பண்ண இவங்க பலனை பத்தி பேசலாமாங்க? சேகர் பாபு அண்ணன் அவங்க தொகுதியில் போய் ஒரு சுற்றுப்பயணம் போவோமா? நம்ம பாவங்க இந்த மக்கள்லாம் பாவம். அடித்தட்டு மக்கள், ஏழை மக்கள், 5க்கும் 10க்கும் அல்லாடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள். அந்த மக்களை ஏமாத்தி ஒரு கொலுசு, ஒரு மூக்குத்தி, 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்த இவரெல்லாம் இன்னைக்கு மயக்க பிடிச்சி வீரவசனம் பேச தகுதி இருக்கா மேடம்? நான் ஏன் இவ்வளோ எமோஷனாக பேசுகிற காரணம், அந்த தொகுதி மக்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பாவம் ஏழை மக்களுடைய அடர்த்தியான அந்த வறுமையை அதை ஒரு குறியா வச்சுக்கிட்டு, அதை ஒரு எப்படி சொல்றது ஆயுதமாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து ஆட்சியில் வந்து ஒரு பெரிய அலங்கோலத்தை செஞ்சுக்கிட்டு
இத்தனை வருஷமா எம்எல்ஏவா இருக்கேன் வெட்டி பந்தா பண்றாங்களே, இவ்வளவு தூரம் மந்திரியா இருக்கேன், நான் எம்எல்ஏவா இருக்கேன், என்ன மீறி நிக்க முடியுமா, நோட்டா கட்சி கீட்டா கட்சி எங்களை சொல்றாங்களே. கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஏன் சரிப்பா நீங்க தான் பெரும்பான்மை எம்எல்ஏ இருக்கீங்களே, தொகுதிக்கு நீ பார்த்த ஒரு செஞ்ச வளர்ச்சின்னு ஒண்ணுமே இல்லையேங்க. மக்கள்லாம் ரோட்லயே நிக்கிறானுங்க. நாதியற்று போன மக்களுக்கு இன்னைக்கு கேள்வி கேட்க ஒருத்த வந்தா அவனையும் நீ வந்து தனி மனித தாக்குதல் செய்யற, அவன் கட்சியை குறை சொல்ற. உன்னால் செய்ய முடியாதது ஒருத்தன் செய்யறான்னா அதை ஊக்குவிக்க மக்கள் தயாரா இருக்கான். சார் இன்னைக்கு சேகர் பாபு பேசுறது எல்லாமே வெறுப்பு பேச்சு. நான் என்ன கேட்கிறேன், இந்த திமுக அப்படின்ற ஒரு கட்சி இதுவரை தமிழ்நாட்டில் சொன்ன வாக்குறுதியை தெளிவா செஞ்ச ஒரு காலம் உண்டாங்க. தாத்தா காலத்துன்னு எடுத்துக்கோங்க, சொல்லுவாங்களே தவிர ஃபேன்சியா சொல்றதுக்கு சொல்லிடுவாங்க, செயல்ல ஒண்ணுமே கிடையாது. அழுவணி ஆட்டம், மக்களை நயவஞ்சகப்படுத்தி ஏமாத்துறது, குத்தல் பேச்சு பேசுறது, அதாவது நம்மளையே கெஞ்சுவான், நம்மளை ரொம்ப கொஞ்சுவான், ஆட்சிக்கு வந்தோம்னா நம்மளே மிஞ்சி போயிடுவான், நம்ம எதுவுமே போய் அவனை கேட்க முடியாது, எதுவுமே பார்க்க முடியாது. 4.5 வருஷம் அவனை ஏன் பார்த்துருப்பீங்களா நீங்க? ஒரு சட்டமன்ற உறுப்பினரை, ஒரு எம்பியை தொகுதி சார்ந்த விஷயங்களுக்காகவோ இல்லை சின்ன ஒரு மனு கொடுக்கவோ பார்க்க முடியுமா நம்ம? இப்படிலாம் ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இவங்க எல்லாம் வந்து வீரவசனம் பேசும்போது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கிறத பதிவு செஞ்சு நான் கேட்கிற இன்னொரு கேள்வி, மக்களை நாட்டை சீரழிச்சுட்டு இன்னத்துக்கு சீனை போட்டுட்டு இருக்கீங்க? 4.5 வருஷம் உங்களோட வேலை என்ன? தொடர்ந்து சீரழிப்பதும் வேலையே. நாங்க பேசுறது ஒரு கட்டத்துக்கு மேல திமுகவை எதை சொல்லணும்னே தெரியல. காரணம், எந்த பக்கம் திரும்பினாலும் அக்யூசேஷன் தான் திமுக மேல வைக்க தோணுதே தவிர ஆக்கப்பூர்வமான செயல்பாடு இருந்தா அக்யூசேஷன் நீங்க எடுபடுமா மேடம்? நீங்க சொல்லுங்க. அவன் ஒரு 90% நல்லது பண்ணிட்டான், ஒரு 10% கெட்டது பண்ணா அதை நாங்க சொன்னா கூட எடுபடாது. ஏப்பா நல்லா பண்றாங்க விடுப்பா, பழைய கவர்மெண்ட்டுக்கு பரவாயில்லப்பான்னு சொல்லுவாங்க. உச்சக்கட்ட கோபத்துல பொதுமக்கள் இருக்கிறாங்க. பொதுமக்களை தேடி 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 வரான். எங்களை திணறடிச்சது யாரு? அந்த கேள்விக்கு யார்ட்டுமே பதில் இல்லை. இன்னைக்கு போறாங்க, மிஸ்டு கால் வாங்குறாங்க, மக்கள்கிட்ட உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க. ஏன் இவ்வளவு கொஞ்சல், ஏன் இவ்வளவு திடீர் பாசம்? கள்ளக்காதலை பண்றீங்களா நீங்க? ஏய், நல்ல காதல் பண்ணி தானே உனக்கு கமிட் ஆனவங்க கூட நான் ஓட்டு போட்டு ஏதோ செய்வேன் தானே கமிட் ஆனோம். கள்ளக்காதல் மாதிரி 4 வருஷம் காணாம போய் திடீர்னு 5ஆவது வருஷம் வந்து ஐ லவ் யூன்னு எப்படி மேடம் ஏத்துக்க முடியாத? அப்படி ஒரு பையன் சொன்னா ஏத்துப்பீங்களா நீங்க? வெளிப்படையா யோசிங்க. சாதாரண ஒரு மனிதனுக்குள்ள வரக்கூடிய காதல் விஷயத்திலே ஒருத்தர் இந்த மாதிரி பணம் ஏத்துக்க மாட்டோம். 4.5 வருஷமா அப்செட் ஆயிட்டான். திடீர்னு ஏதோ மிலிட்டரி வேலைக்கு போன மாதிரி வந்துட்டு ஐ லவ் யூன்னு நிக்கிறான். நம்ம எப்படி அவனை ஏத்துக்கிறது? எதை நம்பி அவங்க கூட பயணம் செய்யறது? பொதுமக்கள் ரொம்ப பாவம் மேடம். அடித்தட்டு மக்கள் ரொம்ப பாவப்பட்டு போயாச்சு. இவன் செய்த ஒரே சாதனை பாவப்பட்ட மக்களை பரதேசி ஆக்குறதை தவிர திமுக ஆட்சியில் எதுவுமே நினைக்கல. ஆனா பட்டொலி வீசுறது போல பேசுவதை என்னால் ஏத்துக்க முடியல. சில விஷயங்கள் ஒரு குற்றச்சாட்டு நடக்குது, அதற்கான ஒரு நடவடிக்கை சமீபத்தில் பார்த்துருப்பீங்க. பல வெட்டு, பல குத்து, பல கொலை, பல விஷயம் நடக்குது. பல 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 ஒரு ஆட்சி நடத்துறது போல ஒருத்தவங்க பேசினா கோவம் வருமா வராதா? நடவடிக்கைன்றது என்ன? நடவடிக்கை இல்லை. அடுத்து சரி ஓகே சார், இதெல்லாம் பார்த்துட்டோம்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளுக்கு வந்து மாநாடு நடத்தினாரு நம்ம சீமான் அவர்கள். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே அதை வந்து ஒரு விதத்தில் வரவேற்கக்கூடிய விஷயம்தான். அவர் ஒரு புது முயற்சியை எடுக்கிறாரு. அவர் சார்ந்த விஷயங்கள் என்ன சொல்றாருன்னா, மனிதர்களுக்கு மட்டுமான உலகம் இது இல்லை, இது எல்லா உயிரினங்களுக்கான உலகம் அப்படின்றத அவர் பதிவு பண்றாரு. அதை பாரதிய ஜனதா கட்சியும் உணர்வுபூர்வமாக ஏற்குது. இன்னொன்று இது மாதிரி கால்நடைகளுக்கான விஷயங்களில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் எவ்வளவோ அதற்கான அதனுடைய இனப்பெருக்கத்திற்காக இருக்கட்டும், அதனுடைய ஒரு வெட்டினரி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்களை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அதற்கான ஒரு முயற்சிகளை எடுத்து இன்னைக்கு பெரிய அளவில் அதெல்லாம் காக்கப்படுது. இன்னொன்று, மாடு என்பது ஒரு புனிதமான விஷயமாக பாரதிய ஜனதா கட்சி கருதுது. அது ஒரு தெய்வமாக வழங்கக்கூடிய ஒரு கட்சி, அதை தெய்வமாக வணங்கக்கூடிய பல கோடி மக்கள் ஆதரவு பெற்ற இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. அதனால ஆடு மாடுகளுக்கான மாநாட்டை முழு மனதோடு நான் வரவேற்கிறேன். ஓகே சார், அடுத்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் வர மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. அது எப்படி உண்மைதானா? வராரா உண்மையாலே? பிரதமர் தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே வரணும், தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே மக்கள் வெல்கம் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இந்த திமுக ஆட்சி நடந்துட்டே இருக்குல்ல, இடுக்கான ஆட்சி பண்ணிக்கிட்டு இங்க இலக்கு வைக்கிறான் பாருங்க. நான் இத்தனை ஜெயிப்பேன், அத்தனை ஜெயிப்பேன், 200 300ன்றான். டேய், தொகுதியே 234 தான்யா. ஒவ்வொரு மாவட்டத்தில் எனக்கு தெரியுமானே தெரியல. கம்மிங் பேக் டு த டாபிக், இது போன்ற நயவஞ்சகர்கள், இது போன்ற ஒரு கெட்ட ஒரு துஷ்ட சக்தி தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஒரு நல்ல சக்தி உள்ள வரணும். அப்பப்போ தமிழ்நாடு மண்ணில் காலை வைக்கணும். தமிழக மக்கள் திருவிழாக்காக வர்றதா சொல்லியிருக்காங்க. இல்ல, அரசு முறை பயணமாகவும் வராரு. இன்னொன்று திருவிழா, மோடிஜி உள்ள வந்தாலே திருவிழா தாங்க. திருவிழாவுக்கும் திருவிழாவாக டபுள் திருவிழாவும் மாறும். இன்னொன்று, ஒரே ஒரு கருத்து தான், மக்களிடையே ஒரு அஜெண்டா செட் பண்றான் திமுக காரன். உருக்கமா பேசி
ஊரை ஏமாத்துறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை, அதுக்கான ட்ரைனிங்கை இன்னைக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போனாலும் உருக்கமான பேச்சு பேசுகிறான். அவன் செய்த விஷயங்களையோ அதை பற்றி பேசவே மாட்டான். பாரதிய ஜனதா கட்சி வந்துடும், சிறுபான்மை மக்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, இதே போன்ற ஃபால்ஸ் நெரேட்டிவை தொடர்ந்து திமுக காரங்க அங்கங்கே வைக்கிறாங்க. இந்த ஃபால்ஸான ஒரு ஆட்சி, ஃபெயிலியரான ஒரு ஆட்சி, எங்கள் மேலே ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்கிறது, ஏடிஎம்கே மேலே ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்கிறது. இன்னைக்கு வலுவான கூட்டணியை உருவாக்கிட்டோம், இன்னைக்கு பெரிய அளவில் பலம் பெறுறோம். இன்னைக்கு பல கூட்டணி கட்சி எங்களை தேர்தலுங்க வராங்க. இன்னைக்கு திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, அதிமுக ஆட்சி அமைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பலம் என தமிழ்நாடு மக்கள் உணர தொடங்கிட்டாங்க. இன்னைக்கு பட்டி தொட்டியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. இன்னைக்கு பல பேர் பல குமுறல் இருந்தா, அதாவது எங்ககிட்ட எங்களுடைய பலம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் கதறதான் செய்வான். இன்னைக்கு பலம் தெரிய தொடங்கின உடனே அவங்க கிட்ட இன்டெலிஜென்ஸ் இருக்கும்ல மேடம். இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலும் பாஜக வளர்ச்சி இருக்கு. இன்னைக்கு மக்கள்லாம் ஏற்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு சாமி கும்பிட்றவங்களை குறை சொன்னா அதை தட்டி கேட்கக்கூடிய கட்சியாக வெளிப்படையா பேசக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சிங்க. இன்னைக்கு ஒரு ஹிந்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, எல்லாருமே பட்டும் படாமல் அறிக்கை விடுவாங்க. திமுக ஹிந்துவை ஸ்ட்ரெயிட்டா அட்டாக் பண்ணுவாங்க. எப்படி ஸ்ட்ரெயிட்டா அட்டாக் பண்றாங்களோ அதே போன்று பாரதிய ஜனதா கட்சி ஸ்ட்ரெயிட்டாவே அப்ஜெக்ட் பண்ணுது. நாங்கள் சிறுபான்மை மக்கள் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டா அதை அப்ஜெக்ட் பண்ணும்போது திமுக அதை ஒரு லாபகரமா எடுத்துக்கிட்டு இவங்க வந்து சிறுபான்மைக்கு எதிரு, இவங்க இந்துக்களுக்கான கட்சின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றான். அந்த நரேட்டிவ் படுதோல்வி அடையும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி கருத்து. மொத்தத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட இன்றைய கருத்து, இந்த உருட்டு திமுகவை ஊரே ஏற்கல. நீ எத்தனை நோட்டீஸை கொண்டு போனாலும் சரி, எத்தனை ஸ்டிக்கரை ஒட்டினாலும் சரி, அதாவது திமுக பவரால் செய்த தவறால் மக்கள் இன்னைக்கு திணறி கொண்டிருக்கக்கூடிய காட்சி தமிழ்நாட்டில் இருக்கு. இவர்களை தோலுரித்து இவர்களுக்கு டாட்டா சொல்லக்கூடிய காலம், டேடியோடு சேர்ந்திருக்கக்கூடிய கேடிகளுக்கு டாட்டா சொல்லக்கூடிய காலம் விரைவில் வருது. பாரதிய ஜனதா கட்சி அதற்கான அச்சாணியை தொடங்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் தெரியுது.